வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வார்த்தை பாருங்க, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்போது உன் வழி எப்படி இருக்கணும்? அழகா சொல்லப்பட்டது சங்கீதம் 34. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து. அதே 123 சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான் சொல்லப்பட்டது. அப்பொழுது மனுஷனுக்கு 2 வழி தோணுது. அவன் சுயமாக சிந்திச்சு அவன் சுயமாக செயல்படுற ஒரு வழி இருக்குது. அந்த வழி பார்த்திங்கன்னா அவனுக்கு அது ஆசிரமாக காணப்படாது. ஆனால் இந்த வசனத்தில் பாருங்கள், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான், அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியம் என்னை உண்டாயிருக்கும். அதுக்கு பிறகு சொல்லப்பட்டது, உன் மனைவி உன் வீட்டோரும் கனித்தரும் திராட்சை செடி. அப்படின்னா உன் மனைவி எப்பொழுதுன்னா உன்னைக்கு ஆசிரியமாக இருக்கும்படி இந்த மனைவி உனக்கு காணப்படுவாங்க. அவங்க உங்களை தூசிக்க மாட்டாங்க, உங்களை பற்றி அவமானப்படுத்த மாட்டாங்க, உங்களை குறித்து குறை சொல்ல மாட்டாங்க. அதான் உன் மனைவி வீட்டோரும் கனித்தரும் திராட்சை செடி, உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார் என்று ஆண்டவர் உரைக்கிறார். அதான் உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னா அவர் தான் உங்கள் அனைத்து காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அநேகருடைய வழி எப்படி தாறுமாறனால கஷ்டப்படுறாங்க. உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்திருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.